ஹாய் ஹலோ ஐம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். 1 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் விலாக் அப்லோட் பண்ணியே. கொஞ்சம் பர்சனல் ரீசன் இருந்தது, அதனால தான் நான் விலாக் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். 2-3 நாளாக ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்பா எப்படி இருக்கு? பொறுமையாக சாப்பிடணும், கடிச்சு மெண்டு சாப்பிட்ணும். ஆமாம், சொல்லி கொடுத்து எப்படி சாப்பிட்ணும்? நல்லா கடிச்சு சாப்பிடணும். அப்போ தான் என் சப்பாத்தி இல்லை, இது நல்லா கடிச்சு சாப்பிடணும். இது மேத்தி சப்பாத்தி. நான் செய்யல, உள்ள மாமா இருக்கார்ல, அவர் தான் செஞ்சார். ஆமாம், இதுக்குள்ளே வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த சின்னதாக வந்து எனக்கு தெரியல. என் பையன், என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு தான் போயிருந்தோம் அன்றைக்கி. என் பையன் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லார் மாமா கூட ரொம்பவே ஜாலியாக இருப்பான். அங்கே உள்ள வேலை பார்க்குற பசங்களும் அப்படி தான், ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. என் பையன் வந்தால் போதும், செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருப்பான். அப்படி இப்படின்னு ஆகி சாயங்காலமே ஆயிடுச்சு. மதியானம் லஞ்செல்லாம் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டதுனால அங்கேயே வச்சே சாப்பிட்டாச்சு. ஈவினிங் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நான் வெயில் பாருங்கள் அப்போவே அப்படி இருந்தது. இப்போ பட்டைய கலப்புன்னு நினைக்கிறேன் பரூஜ். நான் ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பரூஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு ஹாய் சொல்லுங்கள் எனக்கு. அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கும். பையனுக்கு வந்து மனசே இல்லை இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அவனுக்கு வந்து இருட்டாகலை அப்படின்னு நினச்சிட்டு சன்னு இன்னும் போகலாமா, அதனால் எங்கேயும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போங்கன்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட் தெரிச்சிட்டு இருந்தோம். நல்லாவே இருட்டிடுச்சு. சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க நைட்டு டின்னரே அப்படியே வெளியிலே முடிச்சிடலான்னு சொன்னோன்னே வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஒலிம்பியா கிச்சன் சொல்லிட்டு பரூஜில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு பரூஜ் ஃப்ரெண்ட்ஸ். பைபாஸில் இருக்குது. குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள இந்த சம்மருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஸ்பேஸு, ரொம்ப நீட்டாக இருக்குது கிச்சனும். ப்ளஸ் நிறைய வெரைட்டி ஃபுட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெஸ்டாரண்ட் தான் சொல்லுவேன். பையன் ஒரே ஆட்டம் பார்த்த உடனே. நல்லா சிலுன்னு காற்று இருந்தது நாங்கள் போயிருந்த சமயம். ப்ளஸ் நான் கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. என் பையன் இதில் குளிக்கணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருந்தான், வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதிலெல்லாம் குளிக்கக்கூடாதுடான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக லைட் வேறு போட்டிருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு சார் ரொம்ப ஜாலியாகிட்டார். சாருக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். நல்லா வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட கொஞ்சல் வேற. ஃபைனலாக ஃபுட்டும் வந்துடுச்சு. இனிமேல் வர விலாகெல்லாம் வந்து தூத்துக்குடி தான் வரும். 2 விலாக் மட்டும் நம்ம பரூஜில் அப்லோட் பண்ணதுக்கு நான் இன்னும் அப்லோட் பண்ணணும். எடிட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதையும் அப்லோட் பண்ணிவிடுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் தூத்துக்குடி வந்தாச்சு எங்களோட நேட்டிவ்க்கு. இனிமேல் வர விலாக் வந்து அதுலேருந்து தான் வரும். பையன் பொதுவாகவே ரெஸ்டாரண்ட் வந்தால் எதுவுமே சாப்பிட மாட்டான். அன்றைக்கி என்னமோ சாப்பிட்டான், ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தான்.
ஃபைனலாக ஃபுட்டும் வந்துடுச்சு. நல்லாவே சாப்பிட்டாச்சு. நான் நான்வெஜ் பிளேட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, ப்ரானுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யம்மியாக இருந்தது. நல்லா மொஜிட்டோவும் குடிச்சிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டோம்னு தான் சொல்லணும் அன்றைக்கி. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளேஸ் ரொம்பவே அழகாக இருந்தது இல்லையா, அதுக்காக. ஒரு வழியாக போதுண்டா வான்னு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு வரும்போது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.